The Big Shop, a shop where your shopping never ends. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி அலுவலகத்தில் இந்த வருடத்திற்கான இறுதி நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் வாணீஸ்வரி, துணைத் தலைவர் ரவிக்குமார் முன்னிலையில் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு, நகராட்சி பொறியாளர் ராஜசேகர், நகர் நல மருத்துவ அலுவலர் சிபி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 36 வார்டு நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குடிநீர் வசதி, சாலை வசதி, தடுப்பு சுவர் வசதி, தெருவிளக்கு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து விவாதித்தனர். நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு அவர்கள் பேசும்பொழுது, உதகை நகரம் உலகில் மிக சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பதால் பொதுமக்கள் சாலை ஓரங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது எனவும், நகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் குப்பைகளை பிரித்து தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் தீட்டுக்கல் பகுதியில் குப்பைகள் சேகரிக்கும் பகுதியில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது, உதகை நகர்ப்பகுதியில் வாகனம் நிறுத்த போதிய இடம் இல்லாத காரணத்தால் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முயற்சியால் தற்பொழுது ஏடிசி மணிகூண்டு பகுதியில் இருந்து மத்திய பேருந்து நிலையம் வரை உள்ள கோடப்பமந்து கால்வாய் மேல் வாகனம் நிறுத்தம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டத்தில் இறுதியில் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அப்புறம் சார் தலையாட்டு வந்து சுடுகாடு சார். சுடுகாடு வந்து நான் வந்ததுல இருந்து 3 வருஷமா கேட்கிறேன் மேடம், உங்களுக்கும் தெரியும். ஆனா அது வரைக்கும் நமக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்து சுத்தம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு டைம் பண்ணதோட சரிங்க சார். அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் தான் கிளியர் ஆகுது. ஒரு 4 months அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சார் இப்போ மண்டே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அது கொஞ்சம் உடனடியே பண்ணி தரணும். அதே மாதிரி அந்த ரேஷன் கடைக்கிட்ட நடக்கும் இப்போ என்னன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்லாம் வீடு கட்டுறது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தா ஸ்லம் ஏரியா இருந்தாலும் ஃபுல்லாக மண் சேர்த்து அதிகமாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் ஒரு வீடு கட்டிக்கிறேன், இந்த மாதிரி மழை காலம் வந்து நான் இது மாதிரி இருக்க முடியாது, ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்காங்க சார். நிறைய முறை இங்கே மண்டபத்திலே பேசிட்டோம். அண்ணனும் சொன்னார், அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்ல மண்டபத்திலே பேசி எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு இதுதான் பொறுப்பேற்றுக்கிற ஆணையர் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த பகுதிகளெலாம் வந்து ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார். மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மழை காலம் வந்தாலே பயமாக இருக்குது, நைட் டைமில் எல்லாம் ஆகிடுமா அப்படின்னு நான் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த குடி தண்ணீர் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இருந்தாலும் அந்த ஆர்கே கொடுத்து வர 4 இன்ச் பைப் வந்து 2 மீட்டர் ரொம்ப டேமேஜில் இருக்குது. அது ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடுறாங்க. இப்போ இருக்கிற இந்த காலத்தில் வந்து மீண்டும் மீண்டும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே வழி என்னங்கிற சைக்கிள் டியூப் லப்பர் டியூப் போட்டு கட்டி தான் பெரிய
இந்த 3 வருஷத்துக்கு இந்த பீரியடுக்கு நீங்கள் 4வது கமிஷனர். கல்வெட்டு போட தரேன் சார். இந்த டெண்டரை வைக்கலங்க சார். அன்னைக்கு எம்பி எடுத்து ஏடிக்கிட்ட கொடுத்துனா ஏன் பள்ளத்துக்கு நாங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து டெண்டர் வைக்கிறேன்னா அது ஒரு மாட்டோட கழிவு நீர் சாணி தண்ணி எல்லாமே மிதிச்சுட்டா பொதுவாக நடந்து போகிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு சீட்டு வந்து வாய்ப்பு சார். ரெண்டாவது சார் கட்பையில் வந்து டாய்லெட் வந்து 2வது வார்டு ஆபத்து பண்ணி 8வது வார்டு கட்டியிருக்கிறாரு. அப்படின்னாலும் பரவாயில்ல. அது வந்து 1 வருஷமா போன பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணி இன்னும் அப்படியே சார் ரோட்ல எல்லாமே அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி பண்ணி தரேன்னு சொன்னாரு. 2 மாசமும் முடிஞ்சிருச்சு. எந்த ஏரியால மழை தண்ணி அந்த காவாதானே அந்த வீட்டுக்கிட்ட 2 நாள்ல நாங்க வந்து பார்த்து உங்களுக்கு பண்ணி தரோம். நீங்க எழுதி வச்சுங்க. இடையில உங்களுக்கு ஞாபகமும் படுத்துறேன். நான் மனசு ஞாபகமும் படுத்துறேன். ஆனா என் வாட மட்டும் ஏன் அப்படி எதுவுமே பண்ணி தர மாட்டேங்க? என்னால யோசிக்கவே முடியல. இடையில ஞாபகப்படுத்துறேன். வந்து கொஞ்சம் பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இடையில ஞாபகப்படுத்தி விட்டுட்டேன். நானு 3 வருஷமே முடிஞ்சு போச்சு. இந்த செப்டம்பர் மழை தண்ணி அவ்வளோ மக்கள் அவ்வளோ கடுமையான துர்நாற்றம் நோய். இப்போ அங்கங்கே என்னமோ வைரல் ஃபீவர் வருதுன்றாங்க. ஒரு நோய் பரவ அபாயத்துக்கு ஒரு குப்பை கூட கொண்டு ஒரு ஊருக்கு நடுவில் வச்சா என்னங்க சார் நியாயம்? சார் இல்லைங்க சார், அது முதல்ல கட்டும்போது வந்து குப்பை கூடலாம் கட்டல, எனக்கு தெரியும். அதுல வந்து எம்சிசி சென்டரா நீங்க முதல்ல கட்டி அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் அதுக்காகவே அந்த ஹிஸ்டரியில எனக்கு நான் போராடி இருக்க ரோட்ல உட்காந்து சாலை மறியல் பண்ணி கேஸ் வாங்கியிருக்கேன். அந்த விஷயத்துல அது அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி சாலை மறியல் பண்ண கேஸ் எனக்கு இருக்கு. கேஸ் முடிஞ்சது. அந்த அளவுக்கு அங்க போராட்டம் எல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் அதை அங்கிருந்து எடுத்தாங்க. எடுத்து அந்த இடத்துல எந்த யூசேஜும் இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரைவேட்ல அந்த ஐடிசி கொடுத்தீங்க, அவங்க வந்தாங்க. அவங்களாவது கொஞ்சம் இந்த பேப்பர் அட்டைங்கிற பொருளை கொண்டு வந்து பெரிய அளவில் துர்நாற்றத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 3-4 மாசமா ஊருக்குள்ள இருக்க அத்தனை பிளாஸ்டிக் கோப்பையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு நாளுக்கு நாள் மழை மாதிரி உயர்ந்துட்டே இருக்குங்க சார். ஸ்ட்ரீட் லைட் வச்சுங்க சார். அது மெட்டீரியல் இல்லைங்கிறாங்க. ஏரியா பெரிய ஏரியா சார். ஒரு ஃபோன் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. வாரத்துக்கு ஒரு டைம் வராங்க. வாரத்துக்கு ஒரு டைம் தான் வராங்க. வாரம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் இந்த புது கம்பத்துக்கு ஃபோன் கணக்கு எடுக்கிறாங்க சார். எல்லாரும் 20-30 டவுன்ல இருக்கிறவங்க தான் கேட்டுறாங்க. டவுன் வார்டுக்கெல்லாம் வந்து ரோடு ஓரத்துல கரண்ட் இருக்கு. அந்த இதுல வருது, அடுத்த டெண்டர்ல வருது. வச்சிருக்காங்க எமர்ஜென்சி வேலையில வச்சிருக்காங்க. அந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்கும் சார். நீங்க வேணா ஒரு டைம் வந்து ஆய்வு பண்ணுங்க சார். அந்த ரோடு எல்லாம் ஸ்லம் ஏரியா சார். எல்கே நீங்க வந்தீங்களா சார்? நீங்க வந்து தாசட்டா மட்டுமே 15 லட்சம், காசுக்கு மட்டும் 6 லட்சம், காசுக்கு மட்டும் 6 லட்சம். சரி, மதிப்பீடு போட்டு 60 லட்சம். சரி, இல்ல நான் திருத்திக்கலாம். எனக்கு என்னன்னா 2 பாலங்கள் என்னுடைய வார்டுக்கும் கீதா வார்டுக்கும் ஒட்டி இருக்கிற காரணத்தினால என்னைக்கு மழை பெய்ஞ்சா 4 அடிக்கு தண்ணி தேங்கி நின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நகர்மன்ற தலைவர் அது முறையா சொல்லியிருக்காரு, செஞ்சு கொடுத்துறான்னு அவரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எனக்கு தயவு செய்து புதிய ஆணையாளர் பார்த்து எனக்கு ஒரு விடிவு ஏற்படுத்தி கொடுங்க. என்ன காரணம்னு கேட்டா என் வார்டுல தொடர்ந்து 4 அடிக்கு தண்ணி நின்றுட்டே இருக்கு. இப்ப போனாலும் கொசு உற்பத்தி செய்யற மண்டபம் இடமா தான் அது நின்று. அதை எனக்கு உதவி செஞ்சு கொடுங்க. இப்ப செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்த மணிக்கு திரும்பி ஓப்பன் ஆயிருது. அந்த சாமுண்டிக்கு முன்னாலையும் ஏடிசி சுதந்திர தினத்திற்கு முன்னாலையும் இது வரைக்கும் ஒரு 100 டைம் செஞ்சிட்டோம். நீங்க பைலட் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப செய்யறத நம்ம கடமைக்கு செய்யாம முழுமையா செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் போடுங்க. நீங்க ப்ரொபோசல் போயிருக்கு சார். என்ன ப்ரொபோசல் சார்? வெளியில வந்து கீழே ஷார்ட் லைன் வரைக்கும் வருது சார். மிக 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 மோசமா இருக்குது. அதை தயவு பண்ணி குறிச்சு வச்சு நான் வாங்க நேரடியாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அதை வந்து புனரமைக்கணும். அதை வந்து தயவு பண்ணி பாருங்க. அதே மாதிரி அடிக்கடி மழை வருது. என்னுடைய வார்டில் ஒரு 10 மரங்களுக்கு மேல் வந்து அபாய மரங்கள் இருக்குது. அந்த அபாய மரங்களை அகற்றுவதற்கு உண்டான வேலையை செய்யணும்.
அதே மாதிரி அடுத்த மாதம் வந்து இந்த தைப்பூசம் வருது. என்னுடைய வார்டில் தான் இந்த எல்கில் கோயில் இருக்குது. அதுக்கு வந்து அந்த சைடில் செடி போன டைம்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப மக்களே பாராட்டினாங்க. அந்த மாதிரி இந்த டைம் ரொம்ப சீக்கிரமே நம்ம இவர் பண்ணுறாரு, மேஸ்திரி வந்து சிறப்பாக பண்ணுறாரு அவர்கிட்ட சொன்னாலும். இருந்தாலும் இப்போ பொதுவாக அந்த மிஷின்லாம் வந்துருக்குதுன்றீங்க, அதெல்லாம் வச்சு மேலே வந்து கீழே வரைக்கும் சார் நம்ம அந்த புதுசாக 6 லட்சம் ரூபாய்க்கு ஃபுட்பாத் இப்போ நம்ம தான் போட்டிருக்கோம். அந்த ஃபுட்பாத்தில் சேர்ந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும் சார். நம்ம என்னுடைய வார்டு 14வது வார்டு சார். நம்ம நியூ இயர் ஸ்கூல்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 6வது பழைய 4வது வார்டு, இப்போ 6வது வார்டு. அந்த ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஃபுட்பாத்து. அது ஏற்கனவே வந்து நான் ஃபஸ்ட்டு மாதம் கவுன்சிலில் நம்மள சொல்லி 2 பேரும் சேர்ந்து கொண்டு வச்சது. அது என்ன ப்ராப்ளம்னாக்கா, அத்தனை பள்ளி குழந்தைகளும் மேலே 3வது வார்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம 14வது வார்டாக இருக்கட்டும், 6வது வார்டு எல்லாம் ஒரு வழியில் யூஸ் பண்ணுறாங்க. அத்தனை ஸ்டாஃப்ங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகட்டும், என்சிஎஸ் வரவங்க பூரா அந்த வழியில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாருமே நடக்க முடியாது. நம்ம எந்த காலத்தில் போட்டாங்கன்னு தெரியாதுங்க சார். அந்த பைப் லைன் வந்து ஜல்லடை மாதிரி மண் ஏதோ இதுக்கு நோண்டினது வந்து இது பூ மாதிரி அடிக்குதுங்க சார். பூரா எந்த இடத்துல நோண்டினாலும் அந்த பைப் அத்தனை ஹோல்ஸ் ஆகிடுது, ஜல்லடை மாதிரி. குடிநீர் வந்து பிபி டேங்க்லேருந்து நேராக கீழே வருதுங்க சார். அது வந்து தான் நம்ம பல வார்டுகளுக்கு அங்கே இருக்கு போகுது. அந்த இவ்வளோ காலம் அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டு இருக்கு தண்ணி. அப்போ தண்ணி வரலன்றது அது ஒரு பிரச்சனைங்க சார். அது கொஞ்சம் பார்த்துங்க சார். ஒரு 20-25 வருஷம் கோரிக்கை, கோடப்பன் சேனல் மேலே ஸ்லாப் போடுங்க, பார்க்கிங்கை கொண்டு போங்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு எழுந்த இது இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலமாக இருந்தது. யாருக்கும் வராத எண்ணம் இந்த கலெக்டருக்கு வந்து தாராளமாக அதை செய்யலாம். ஒவ்வொரு இடத்துல ஒரு கேப் விட்டு ஒரு குப்பட்டா இறங்குற மாதிரி மண் அள்ளுற மாதிரி பண்ணிட்டு பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட மணிக்கூண்டுக்கிட்ட இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லா வண்டிகளையும் அதுலேயே நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுக்கு ஒரு டிபிஆர் போட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டிருக்காங்க, நம்ம இன்ஜினியர்கிட்ட கூட பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு எஸ்டிமேட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா அதை பண்ணலாம். அதை மட்டும் பண்ணிட்டா பாதி பிரச்சனை நமக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி மார்க்கெட்லேயும் இப்போ பார்க்கிங் வந்துருச்சுன்னு சொன்னால் இனி இந்த ரோட்டில் வண்டிகள் நிறுத்துறதுங்கிறது இல்லாமல் போயிடும். அதை வந்து நம்ம இன்ஜினியர் வந்துட்டு அதை கொஞ்சம் நீங்கள் ஆய்வு பண்ணி பண்ணணும். கடந்த முறை கூட நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்கும் பொழுது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட நம்ம அமைச்சர்லாம் இருக்கும் பொழுது, பொறுப்பு அமைச்சர்னு இப்போ இருக்கக்கூடிய மூப்பே சாமிநாதன் அவர்கள் வருகை தந்தபோது நம்ம கேட்டோம், 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற பில்டிங்க்கு நாங்கள் தான் அனுமதி கொடுத்துட்டு இருந்தோம் உள்ளாட்சி அமைப்பு. 2016 உள்ளாட்சி அமைப்பு இல்லாத போது மாவட்ட நிர்வாகம் இதை எடுத்துக்கிச்சு. அதை மீண்டும் இப்போ உள்ளாட்சி அமைப்பு வந்துருச்சு. எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு கேட்டோம். அது வந்து கோர்ட்டில் இருக்கு, கேஸில் இருக்குன்னு அதுக்கும் தெளிவுபடுத்தணும். கோர்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. அதனால் அது ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா 1500 சதுர அடிக்குள்ளே இருக்கிற ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, சின்ன சின்ன வீடுங்க கட்டுறது, அந்த பவர் வந்து இங்கே வந்துடும். அப்படி வந்தால் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு மரியாதை இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கடந்த வாரத்தில் போய் அந்த கம்போஸ்டிங் யார்டு திண்டுக்கல் போய் பார்க்கும் பொழுது குப்பைங்கெல்லாம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. இது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய சேலஞ்சு. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.